2023ல பசில் ஜோசப் நடிச்சு ஃபைமின்னு ஒரு படம் வந்துச்சு மலையாளத்துல. இந்த குடும்பத்தோட காசிக்கு போவாங்களே, நான் அந்த படம் பார்த்துட்டு நானும் குடும்பத்தோட காசிக்கு போலான்னு தான் இருந்தேன். போல காசு இல்லை அப்போதைக்கு. அந்த படத்தோட டைரக்டரோட 2வது படம் தான் இந்த டிடிடி. அது வந்து ஒரு குடும்பத்தோட டிராவலு. அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்குன்றத அந்த டைட்டிலே காமிச்சிருப்பாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து 2 குடும்பத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பகை எப்படிலாம் ஒரு சிலர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தன் அதுல அரசியல் பண்ண பார்ப்பான், ஒருத்தன் அதுல மூக்க நுழைச்சு பார்ப்பான். ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி என்னென்ன பேர் என்னென்ன விஷயங்கள் பண்றானுங்க அப்படின்றதான் அந்த படத்தை சொல்லியிருந்தாங்க. அதோட ஒரு பொம்பளை பிள்ளையோட அந்த நடவடிக்கையை வச்சு ஊருக்குள்ள அப்படியே பில்டப் பண்ணி வதந்திகளா பரப்புறது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்னு படத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்டா ஒரு ஃபன் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இதுக்குள்ள நிறைய ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப ப்ரீச் பண்ணாம ரொம்ப அழகா செம என்டர்டெய்னிங்கா வந்து சொல்லி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப கிறிஸ்பாவும் இருந்துச்சு. எப்படின்னா இப்ப நம்ம பொங்கல் செய்யணும்னா வெறும் அரிசி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு கொஞ்சம் வெல்லம், ஒரு முந்திரி, கொஞ்சம் எந்திரி, அந்த மாதிரி எப்படி எல்லாம் சேர்ந்தாதான் பொங்கல். அதுதான் இந்த படமும் ஸ்வீட்டு. ஸ்வீட்டு படமும் ஸ்வீட்டு.